ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 4த் கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 2.2 தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோல நம்ம 3 கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வீடியோல நான் 4த் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the duration of electricity consumed by the farmer for his pump set on Monday and Tuesday was 7 hours 20 minutes 35 seconds and 3 hours 44 minutes 50 seconds respectively. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, மண்டே வந்து அவன் இவ்வளோ எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணியிருக்கான். இவ்வளோ கன்சியூம் பண்ணியிருக்கான். 7 ஹவர்ஸ் 20 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கான். டியூஸ்டே வந்து அவன் 3 ஹவர்ஸ் 44 மினிட்ஸ் 50 செகண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கான். ஸோ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டோட்டல் டியூரேஷன் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது பிளஸ் இதை ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் 2 டேஸ் கிடச்சிரும். மண்டே அண்ட் டியூஸ்டே டோட்டலாக எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான்னு இதையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அது பண்ணிடலாம். மண்டே ஃபர்ஸ்ட் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கான்? மண்டே யூசேஜ் ஃபர்ஸ்ட் எழுதிடுறாங்க. அப்புறம் ரெண்டுத்தையும் முதல்ல மண்டே யூசேஜும் டியூஸ்டே யூசேஜையும் எழுதிடுறேன். அப்புறம் ரெண்டுத்தையும் நம்ம கூட்டிடலாம். So 7 hours, 20 minutes, 20 minutes, 35 seconds. 35 seconds. Okay. இது மண்டேயோட யூசேஜ். டியூஸ்டேயோட யூசேஜ் எவ்வளோ? 3 hours 44 minutes 50 seconds. 3 hours 44 minutes 50 seconds. அவ்வளோதான். ஸோ அப்படியே ஆட் பண்ணுங்க. அப்படியே தனித்தனியாக ஆட் பண்ணுங்க. ஸோ மறுபடியும் ஸ்பேஸ் விட்டுக்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு இப்போ ஆட் பண்ணலாம். 7 hours plus 3 hours என்ன வரும் உங்களுக்கு? 10 hours வரும். 10 hours. 20 minutes plus 44 minutes என்ன வரும்? 64 minutes வரும். 64 minutes. ஏன்னா 44 plus 20 gives you 64. அப்புறம் 35 plus 50 என்ன வரும் உங்களுக்கு? 35 plus 50 50 plus 30 எவ்வளோ? 80 வரும். 80 plus 5 85 வரும். ஸோ 85 seconds. 85 seconds. ஸோ இதான். ஸோ 10 hours 64 minutes 85 seconds தான் ஆன்சர். இதான் டோட்டல் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் த 2 days. டோட்டல் யூசேஜ் ஃபார் 2 days. ஃபார் 2 days. மண்டே இவ்வளோ பண்ணியிருக்காங்க, டியூஸ்டே எவ்வளோ பண்ணிருக்காங்க, ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா டோட்டல் யூசேஜ் ஃபார் 2 days கிடைச்சிடும் உங்களுக்கு. அவ்வளோதான். டோட்டல் யூசேஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி ஃபார் 2 days. எலக்ட்ரிசிட்டி ஃபார் 2 days. இதான் ஆன்சர். 10 hours 64 minutes 85 seconds. ஸோ அது வேணா ஓரமாக எழுதிக்கிறேங்க. 10 hours கூட என்ன 64 minutes 84 seconds. 85 seconds. 10 hours 64 minutes and 85 seconds. 85 seconds. ஸோ இதான் 4th கொஸ்டின் ஆன்சர். இப்போ நம்ம 5th கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? சப்ட்ராக்ட் 10 hours 20 minutes 35 seconds from 12 hours 18 minutes 40 seconds. ஸோ இது கொஞ்சம் ஒரு ட்ரிக் நான் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா 18 minutes இருக்கு, 20 minutes இருக்கு. இது மைனஸ் இது சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. 18 minutes 20 போட்டா உங்களுக்கு நெகட்டிவ்ல வரும். ஸோ நம்ம ஒரு ட்ரிக் யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்? 12 hours 18 minutes 40 seconds நம்ம என்ன பண்ணலாம்? 18 minutes 40 seconds இது அப்படியே இருக்கட்டும். இதை டச் பண்ண வேண்டாம். இதை கொஞ்சம் நம்ம மாத்தி விட்டுறலாம். ஸோ மைனஸ் 10 hours 20 minutes 35 seconds இருக்குல்ல, 35 seconds. ஓகே. இந்த நம்ம என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா இந்த இதுல இருந்து 1 hour இது கொடுத்துடலாம். 12 ஹவர்ஸ்ல இருந்து 1 hour 18 minutes கொடுத்தா இது பெருசாயிரும். ஒன்ஸ் இது பெருசாயிருச்சுன்னா நீங்க ஈஸியா பண்ணலாம். இந்த கணக்கு போட்டுரும். ஸோ 12 ஹவர்ஸ்ல இருந்து 1 hour நம்ம இந்த 18 minutes கொடுக்க போறோம் ஃபர்ஸ்ட். ஸோ அப்போ எப்படி எழுதலாம்னா இதை கொஞ்சம் தள்ளிடுறேன். இது கொஞ்சம் தள்ளிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் தேவையில்ல. ஸோ இதை நம்ம கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணலாம். கொஞ்சம் வேற மாதிரி எழுதலாம். இது அவ்வளவுதான். ஸோ 12 ஹவர்ஸ் எப்படி எழுதலாம்? 11 ஹவர்ஸ் பிளஸ் 1 hour பிளஸ் 18 minutes பிளஸ் 40 seconds. 18 minutes 40 seconds இப்படி எழுதலாமா? 1 hourனா என்ன? 60 minutes அர்த்தம். ஸோ 60 minutes பிளஸ் 18 minutes என்ன வரும் உங்களுக்கு? ஸோ இதை 60 minutes எழுதிக்கிறேன். 60 minutes பிளஸ் 18 minutes என்ன வரும் உங்களுக்கு? 60 பிளஸ் 10 70 78 minutes வரும். ஸோ 78 minutes 40 seconds. 40 seconds. அவ்வளோ இதை வச்சுக்கோங்க அப்படியே. ஸோ 11 hours 78 minutes 40 seconds வரும். ஸோ ஒன்ஸ் இது கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணலாம்னா நம்ம இதை கொஞ்சம் கீழே இறக்கிக்கிட்டு இதை நான் எழுதிடுறேங்க. வேற கலர்ல வேணா எழுதுறேன். 11 hours 78 minutes 40 seconds. 40 seconds. இப்போ நம்ம சப்ட்ராக்ட் பண்ணா ஈஸியா பண்ணிடலாம். ஏன்னா எல்லாமே பெருசு. இதுவும் பெருசு இதை விட, இதுவும் பெருசு இதை விட, இதுவும் பெருசு இதை விட. ஈஸியா பண்ணிடலாம். அவர் மினிட் செகண்ட் ஃபார்மேட்லேயே கிடைச்சிடும் உங்களுக்கு. ஸோ இதை நான் வேணா ஆரஞ்சு பண்ணி எழுதுறேன். ஸோ 1 hour 11 hours minus 10 hours 1 hour வரும். அப்புறம் 78 minutes minus 28 58 minutes வரும். 58 minutes 40 seconds minus 35 seconds 5 seconds. அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். 1 hour 58 minutes 5 seconds. இது ஆல்மோஸ்ட் 2 hours மாதிரி தான். அப்ராக்சிமேட்லி திஸ் இஸ் 2 hours. அவ்வளோதான்.
ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் இது, அப்ராக்சிமேட் ஆன்சர் இது, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 1 hour 58 minutes 5 seconds தான் ஆன்சர். ஃபார் ஃபிஃப்த் கொஷின் 1 hour 58 minutes 5 seconds 5 seconds அவ்வளோதான். நம்ம சிக்ஸ்த் கொஷின் போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சிக்ஸ்த் கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னா, சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டூ 12 hour ஃபார்மேட்னு கொடுத்துருக்கான். ஸோ அதில் என்னென்ன கொடுத்துருக்கான், 2 hours கன்வெர்ட் பண்ணணும் 12 hour ஃபார்மேட்டுக்கு, 8 hours 45 minutes கன்வெர்ட் பண்ணணும், 21 hours 10 minutes கன்வெர்ட் பண்ணணும், 11 hours 20 minutes கன்வெர்ட் பண்ணணும், அப்புறம் 0 hours கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ 2 hours என்ன அர்த்தம், எக்ஸ்ட்ரா 2 hours வந்து less than 12 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் hours is less than 12னா நம்ம ஏற்கனவே எல்லாம் பார்த்துருக்கோம், பட் மறுபடியும் நான் ரீகேப் மாதிரி கொடுக்குறேன். hours is less than 12னா நீங்கள் டேரெக்டாக ஏஎம்னு எழுதிடலாம். ஹவர்ஸுக்கு பதிலாக ஏஎம்னு எழுதுங்க, அவ்வளோதான். நோ சேஞ்சஸ், no need to make any changes. So no changes னு போட்டுக்கிறேன். No changes, அவ்வளோதான். So 2 hours is the same as 2 AM. 2 ஹவர்ஸும் 2 AM ஒன்று தான், 2 AM ஒன்று தான், அவ்வளோதான். இதுவும் ஒரே ஸ்டேட்மெண்ட் தான், ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இதுதான். இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 845 ஹவர்ஸ் கன்வெர்ட் பண்ண கேட்டிருக்காங்க. இதுவும் லெஸ் தேன் 12 hours தானே. 8 hours 45 minutesம் லெஸ் தேன் 12 தானே. ஸோ 8 hours ஓகே, இதை ஒழுங்கா எழுதுறேன். ஹவர்ஸ் மினிட்ஸ்னு போட்டுக்கிறேன். 8 hours 45 minutes நம்ம எப்படி எழுதலாம், 8 hours 45 minutes. திஸ் இஸ் ஸ்டில் லெஸ் தேன் 12. ஸோ அதனால நீங்கள் 8:45 AM எழுதிடலாம். 8 hours 45 ஹவர்ஸை நீங்கள் அப்படியே ஏஎம்னு எழுதிக்கலாம். ஏஎம் ஆகலாம். ஹவர்ஸ் டு ஏஎம் ஒரு சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இது 2 AM, இது 8:45 AM, இது பார்த்தீங்கன்னா மோர் தென் 12. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, மோர் தென் 12 இருந்தால் -12 பண்ணணும். ஸோ -12 பண்ணிட்டு நீங்கள் பிஎம்னு எழுதலாம், அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான், 21:10 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்கான். ஸோ 21 hours 10 minutes பேசிக்கா. ஹவர்ஸ் மினிட்ஸ். ஸோ 21 hours 10 minutes என்ன பண்ணணும்னா -12 போடணும். -12 போட்டால் என்ன வரும், 21 - 12 gives you 9. ஏன்னா 12 + 9 gives you 21. ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 9 hours 10 minutes இது பிஎம். ஏன்னா சின்ஸ் இஃப் ஹவர்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 12னா சப்ட்ராக்ட் 12 -12 and then put PM and then put PM. சஃபிக்ஸ் பிஎம்னு போட்டுக்கோங்க, பிஎம்னு போட்டுக்கோங்க, அவ்வளோதான். பிஎம்னா நைட்டுன்னு அர்த்தம். ஸோ நைட்டு 9:10 PMனு அர்த்தம். ஸோ இதோட ஆன்சர் 9:10 PM. இப்போ ஃபோர்த் கொஸ்டின் போகலாம். ஃபோர்த் கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நான் ஸ்பேஸ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கன்வெர்ட் 11 hours 20 minutes இன்டூ 12 hour ஃபார்மேட். ஸோ 11:20 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 11:20 hours 11 hours 20 minutes. ஸோ இது ஹவர்ஸு, இது மினிட்ஸு, இது எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இது லெஸ் தேன் 12ஆ, ஆமாம், இதுவும் லெஸ் தேன் 12. ஹவர்ஸ் இஸ் லெஸ் தேன் 12, இதுதான் ஹவர்ஸ் இஸ் லெஸ் தேன் 12. ஸோ டைரக்ட்லி கன்வெர்டட் டு AM. நோ சேஞ்சஸ் நீடட், நோ சேஞ்சஸ் நீடட், ரெக்வயர்டுன்னு சொல்லலாம், இல்லை நீடட்னு சொல்லலாம். நோ சேஞ்சஸ் பேசிக்கா. ஸோ 11:20 ஹவர்ஸை நீங்கள் 11:20 AMனு எழுதலாம். 11:20 AM அவ்வளோதான். 11 hours 20 minutes நீங்கள் 11:20 AMனு எழுதலாம். ஸோ 11:20 ஹவர்ஸ்னு சொல்லக்கூடாது, 11 hours 20 minutes தான் சொல்லணும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கொஸ்டின் வந்துடலாம். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 0 hours கேட்டிருக்கோம். 0 hours 0 minutes. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலாக 0 hours 0 minutesனா ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் டேன்னு அர்த்தம், இல்லை எண்ட் ஆஃப் லாஸ்ட் டேன்னு அர்த்தம். ஸோ அது உங்களுக்கு தெரியலான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸு. ஸோ 0 hours அர்த்தம் என்ன, 24 ஹவர்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது 0 ஹவர்ஸ்னா இட்ஸ் த சேம் as 24 hours. ஸோ பழைய நாள் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம், ஒரு நாளே முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த நாளோட ஆரம்பம்னு சொல்லுவாங்க, இதை முதல் நாளோட முடிவுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டார்ட் ஆஃப் ஃப்ரெஷ் டே சொல்லுவாங்க, ஸ்டார்ட் ஆஃப் நியூ டே, எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டே, எண்ட் ஆஃப் ப்ரீவியஸ் டே. ஸோ ஒரு நாள் முடிஞ்சிருச்சு பேசிக்கா. இன்னைக்கு நைட்டு வந்து 12 நைட்டு 24 hours ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு நைட்டு சப்போஸ் லெட்ஸ் 12 AM வச்சுக்கோங்களேன். 12 AM 12 AM அர்த்தம் என்னன்னா, ஒரே நிமிஷம் நான் ஸ்பேஸ் மட்டும் நல்லா கிளியர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நைட்டு 12 AMனு அர்த்தம் என்னன்னா, இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இன்னைக்கு மண்டே முடிஞ்சு டியூஸ்டே ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ டியூஸ்டே ஆரம்பத்தை நீங்க எப்படி எழுதலாம், இல்லை மண்டே முடிவை நீங்க எப்படி எழுதலாம், அவ்வளோதான். ஸோ ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ 0 hours தான் அர்த்தம் என்னன்னா, 0 hours நீங்க கன்வெர்ட் பண்ணா என்ன பண்ணணும்னா 12 AMனு எழுதிடலாம், அவ்வளோதான். பேசிக்கா மிட் நைட், 12 மிட் நைட், 12 மிட் நைட், இல்லை 12 AMனு எழுதலாம், 12 AM. ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து 12 AM, 12 AM அவ்வளோதான். ஸோ இதான் ஃபிஃப்த் கொஸ்டினோட ஆன்சர். ஸோ இதோட இந்த வீடியோவில் சிக்ஸ்த் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம், ஃபிஃப்த் கொஸ்டினும் முடிச்சிட்டோம். அப்புறம் வேற என்ன முடிச்சிருக்கோம்னா, இது வேற கலர் மாற்றிக்கிறேன்.
ஸோ 5த்தும் முடிச்சிட்டோம், 6த்தும் முடிச்சிட்டோம். வேற என்ன முடிச்சிருக்கோம்? 4th கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஸோ இதுவும் முடிச்சிட்டோம். ஸோ 4, 5, 6 ஃப்ரம் எக்ஸசைஸ் 2.2 இந்த வீடியோல முடிச்சிட்டோம். 4, 5, 6 முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா 7th கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.